இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பராசக்தி படத்தோட ரிவ்யூ. இந்த படம் எப்படி இருந்துச்சு, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இதோட கதை என்ன, இது சிவகார்த்திகேயனோட 25வது படம். இது 25வது படத்துக்கு ஏத்தாப்புல பேசும்படியா இருக்கா, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நான் இங்க அவங்க தெளிவா சொல்லிடுறேன். ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹிந்தி திணிப்புக்காண்டி ஒரு போராட்டம் பண்ணி அதை எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்க, இதான் இந்த படத்துடைய கதை அப்படின்றது. சோ இது அழகாவே சிவகார்த்திகேயன் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி அவ்வளவு யதார்த்தமாவே இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, முக்கியமா சொல்லணும்னா சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி அண்ட் அதர் பாஸ்கர் அண்ட் ஸ்ரீலீலா. ஸோ இவங்க தான் மெயினா அந்த படமே. ஏன்னா இவங்க சுத்தி என்ன நடக்குது, சிவகார்த்திகேயனை சுத்தி என்ன நடக்குது, அதர்வா சுத்தி என்ன நடக்குது, முக்கியமா ஜெயம் ரவி சார் வில்லனிசம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது பேய் மாதிரி இருந்தாரு. அவ்வளவு ஒரு விஷயங்கள் பண்ணாரு, செம்மையாவே ஆக்ட் பண்ணியிருக்காப்ல. ஒரு பிளாட்டான ஒரு கேரக்டர் தான், என்ன சொல்ல பேசுறது எல்லாமே, பட் அந்த வில்லனிசம் அப்படின்றது செம்மையா காமிச்சிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் சாரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா பண்ணிட்டாரு. அந்த தீ பரவட்டமா இருக்கட்டும், நமக்கான காலம், இந்த பாட்டுலாம் தேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு அருமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா சுதா கங்குரா மேடம் எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளவு நுணுக்கங்களை பண்ணிட்டு அவ்வளவு டீடைலிங் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ்க்கு வந்தோம் அப்படின்னா, இந்த படத்துல இருக்க அந்த ஸ்ரீலீலா அண்ட் எஸ்கே சாரோட அந்த லவ் போர்ஷன் அப்படின்றது, அந்த லவ் போர்ஷன் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரொம்ப அந்த இடத்துலலாம் ஸ்லோவா இருந்துச்சு. மிச்சபடி இந்த படத்துல இருக்க அந்த சீன்ஸ் எல்லாமே ரேசியாவும் இருந்துச்சு, அடுத்தடுத்து போயிட்டே இருந்துச்சு, செம்மையாவே இருந்துச்சு. அந்த ஃபைட் சீன்ஸ் ஒன்னொன்னா இருக்கட்டும், அந்த ட்ரெயின் கொளுத்தி விடுற சீன்லாம் செம்மையா இருந்துச்சு, பேசும்படியாவே இருந்துச்சு. அதே மாதிரி முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் மிரட்டி விட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்துல முக்கியமான 2 கேமியோஸ் இருக்கு. அது ஆடியன்ஸுக்கு அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா ராணா ரகுபதி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டைமிங்ல வந்து எல்லாத்தையும் மிரள வச்சிருப்பாரு. அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் இருக்கும், அப்போ ஒரு ஆக்டர் வருவாரு, அவர் தான் பாசில் ஜோசப். ஒரு மொரட்டு கேமியோ, சின்ன கேமியோ தான், அது அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. மிச்சபடி இந்த படத்துல எல்லாமே பக்காவா இருந்துச்சு, செம்ம ஒரு படம்னே சொல்லலாம். போயிட்டு நல்ல ஒரு கருத்து தெரிஞ்சுக்கணும், நம்ம தமிழை பத்தி தெரிஞ்சுக்கணும், இங்க சவுத் சைட்ல இருக்க எல்லா மொழிகளும் சேர்ந்து என்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு நம்ம இங்க தெளிவா பார்க்கலாம். இப்போ இருக்க நிலைமைக்கு நமக்கு தேவையான கருத்து தான் இது. அதே மாதிரி இந்த படத்துல பிளாஷ்பேக் சீன்ஸ்ல சி.என். அண்ணாதுரை சார் இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி சார் இருக்கட்டும், இவங்களெல்லாம் காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா கூலி படத்துல அந்த பிளாஷ்பேக் சீன் செம்மையா இருந்துன்னு சொன்னோம். அதே மாதிரி இங்க ஒரிஜினல் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்த உடனே பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே பிளாஷ்பேக் சீன் ஒரு சரியான செய்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்டர்ஸ் கிட்ட அவ்வளவு ஒரு வேலை வாங்கியிருக்காங்க சுதா கங்குரா மேடம். மித்தபடி இந்த படத்துல எல்லாமே நமக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பக்காவா கொடுத்திருந்தாங்க இந்த படத்துல. ஆனா இந்த படத்துல சூர்யா சார் நடிச்சிருந்தா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா சூரிய போட்டுல அவர் முரட்டுத்தனமா பண்ணியிருந்தாரு. இந்த புறநானூற்று படையில சூர்யா சார் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த பொங்கல் பராசக்தி பொங்கலா இருக்கும், அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஜனநாயகம் வந்திருந்தா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.